சொந்தங்களே, குடிக்க வைத்து நாசமாக்குறதுக்கு பேர் நல்லாட்சி கிடையாது. இலவசங்களை கொடுத்து உங்களை ஏமாத்தி காசை கொடுத்து உங்க வாக்கை பெற்று கொள்ளை எடுத்து மணல் கரூரை எடுத்துக்கிட்டாலே மணல் கொள்ளைதான். கொள்ளையடி இதுக்கு பேர் நல்லாட்சி கிடையாது. அப்ப எப்படிப்பட்ட நல்லாட்சியும் சிந்திச்சு பாருங்க. இப்ப கரூர்ல வேற என்ன இருக்கு? காவிரி ஆற்று பாசனம், விவசாய பகுதி, முழுக்க முழுக்க விவசாய பகுதி, கரும்பு, நெல்லு, வாழை, இது அதிகமா இருக்குது. இப்ப கரூர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சுகர் ஃபேக்டரி, அது வேலாயுதம்பாளையம் பக்கத்துல இருக்கு. அதை தவிர எங்கெங்க இருக்கு சுகர் ஃபேக்டரி? அப்ப இந்த கரும்பில் இருந்து சர்க்கரை ஆலை, இந்த சர்க்கரை ஆலை மூலமாக பல்வேறு உற்பத்தி பொருட்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை கட்டலாமா இல்லையா? அப்ப அந்த கரும்பிலிருந்து பெறக்கூடிய சாறு எடுத்து உற்பத்தி பொருட்கள் தயார் பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். இதுதாங்க நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை திட்டம். நாம ஒரு தொழிற்சாலை கொண்டு வரணும், அந்த தொழிற்சாலை பெறப்படும் கழிவுகள் இந்த மண்ணை நாசமாக கூடாது, மக்களை பாதிக்க கூடாது. அப்படிப்பட்ட தொழிற்சாலை உருவாக்கணும். கார் என்பது ஆடம்பரம், கார் என்பது ஆடம்பரம், சோறு தாங்க அத்தியாவசியம். அப்ப அந்த மாதிரி தொழிற்சாலைகளை உருவாக்காம நான் இரும்பு கம்பெனி கொண்டு வர்றேன், சாயப்பட்டறை கொண்டு வர்றேன், அப்படி கொண்டு வரனால யாருக்கு லாபம்? இந்த மண்ணை நாசமாக்கும், மக்களை நாசமாக்கும். அப்ப கரும்பிலிருந்து ஒரு சர்க்கரை ஆலை, பூக்களில் இருந்து ஒரு நறுமண தொழிற்சாலை, பருத்தியில் இருந்து ஒரு டெக்ஸ்டைல் நிறுவனம், இந்த மாதிரி தாங்க உருவாக்கணும். இப்படிப்பட்ட தொழிற்சாலையை உருவாக்காமல் தெரியாது, ஐடியா மூளை கிடையாது இவங்களுக்கு எல்லாம், மூளையே கிடையாது. அப்படிப்பட்ட நம்ம தேர்ந்து வச்சிருக்கோம். கேவலம் நமக்கு தான் கொஞ்சமா கம்மியா தானே இருக்கு. என்ன பண்ணலாம்? 500 ரூபாய் காசு கொடுத்தா போதும், அவனுக்கு ஓட்ட போடுறான். அவன் என்ன பண்ணுவான்? அப்படியே மொத்தமா போயிடும். நல்லா சிந்திச்சு பாருங்க, ஒரு வாக்குக்கு 500 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் 100 கோடி ரூபாய் செலவு பண்றான். இப்ப 100 கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்வாங்க? அவன் 100 கோடி ரூபாய் சம்பாதிப்பானா? உன்னோட வந்துட்டு உன் கஷ்டத்தை கேட்பானா? இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு தனி மனித குடும்பத்துடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக உங்களுக்கு வீட்டுக்கு வந்து 1000-2000 பணத்தை கொடுக்கறது பெருசு இல்ல. ரேஷன் அட்டைக்கு மாசம் 1000 ரூபாய் போடுறது பெருசு இல்லைங்க. இந்த 1000 வச்சு வாழ முடியுமா? இலவச அரிசி தின்னுபிட்டா வாழ்ந்துடும், இலவச அரிசி போட்டா அதை தின்னு வாழ்ந்துட முடியுமா? என் பிள்ளைகளுக்கு, படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடு, எனக்கு நல்ல தரமான மருத்துவத்தை கொடு. இரவு 12 மணிக்கு எங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் அவங்களுக்கு உயர்தர சிகிச்சை கொடுக்கும் நல்ல மருத்துவத்தை கொடு. குடிக்க தண்ணீரை கொடு. 10 ரூபாய் பாட்டில் பார்க்க ரொம்ப வந்து மனசுக்கு வேதனையா இருக்குதுங்க. தண்ணி பாட்டில், தண்ணீர் போத்தல வந்து கடையில போயிட்டு 10 ரூபாய் 20 ரூபாய் காசு கொடுத்து வாங்கி கொடுக்கிறோம். சென்ற வாரம் ஒரு காணொலி பார்த்தோம். ஒரு பாம்பு, விஷத்தை கக்கக்கூடிய ஒரு பாம்புக்கு தண்ணீர் போத்தலை ஊத்துறான். அது அந்த கடும் வெயில் தாங்க முடியாம மனிதனை தீண்டாமல் அந்த தண்ணீரை குடிக்கின்றது. வாயில்லா ஜீவன் எங்க தண்ணி குடிக்கும்? அதுக்கு இல்லைன்னா நாம இல்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழியல் அரசியலை இந்த படித்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தவர் அண்ணன் சீமான் மட்டுமே. ஏன் சீமான வரணும்? சீமான் எதுக்குடா கட்சி ஆரம்பிக்கணும்? திமுக அதிமுக நல்லாட்சி தானே கொடுக்குறாங்க, எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் என்ன நினைப்பா, நாம வந்து ஒரு சொபஸ்டிகேட்டட் லைஃப், எல்லா வசதியும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லவே இல்ல, ஒரு அடிமை ஆட்சியை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. சிந்திச்சு பாருங்க. யாராவது கடன் வாங்காம கந்து வட்டி பைனான்ஸ் இது இல்லாம உங்க தொழிலை நடத்துகிறீர்களா? சாத்தியப்படுத்த முடியுமா உங்களால? சொல்லுங்க. அப்ப இது காரணம் என்ன? தொழில்கள் நலிவுற்றது. இன்னைக்கு 2 லட்சம் செலவு பண்ணி ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி 2 லட்சம் செலவு பண்ணி தன் வீட்டு விசேஷத்தை நடத்தக்கூடிய ஒரு தொழிலாளி, அவர் இப்ப ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி சிம்பிளா முடிச்சிட்டார். காரணம் என்ன? பொருளாதார சிக்கல். எல்லாருமே பொருளாதாரத்தை நலிவுற்று கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். நான் பள்ளியில 5ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு படிக்கும் போது ஒரு புள்ளிவரம் படிச்சோம். உலகத்திலேயே ஊழலில் கொளித்த நாடுகள் எது அப்படிங்கிற ஒரு இதை படிச்சோம். எந்த நாடு ஊழலில் கொளித்த நாடு? உலகிலே ஊழலில் கொளித்து திளைத்த நாடு முதல் நாடு இலங்கை. அன்பு சொந்தங்களே, சிந்திச்சு பாருங்க. 2வது நாடு இந்தியா. அந்த புள்ளிவரத்தை கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம பள்ளியில படிச்சுட்டோம். முதல் நாடு செத்து விழுந்தது இலங்கை. ராஜபக்ச என்ன பண்ணா? மொத்த தமிழரை அழிச்சாரு, எல்லாத்தையும் கொன்று அழிச்சிட்டு கடன் மேல கடன் வாங்கி அந்த நாட்டோட உற்பத்தி இழந்து கடன் மேல கடன் வாங்கி பொருளாதாரத்தை இழந்து என்ன ஆகும்? இப்ப நீங்க கையில பணம் வந்து ஒரு 50,000 வச்சிருக்கீங்க, மாசத்துக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலை சம்பாதிக்கிறீங்க. விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது, உங்க கையில இருக்கிற காசு பூரா குறைஞ்சுக்கிட்டே தான் வரும். அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய கூட உங்ககிட்ட பணம் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த மாசம் ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்குவோம், வீட்டு விசேஷம் வைக்கிறோமோ ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்குவோம். இப்படியே கடன் மேல கடன் வாங்கி ஒவ்வொரு செலவையும் குடும்ப செலவை பார்க்க முடியாம கடைசியில வந்து தற்கொலைக்கு போவோம், இல்ல அப்படின்னா திருட போவோம். இந்த சூழ்நிலை வருது. அப்ப என்ன, உனக்கு ஒரு ஆளுக்கு
கடன் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு மனித மேலைக்கு கடன் வந்து 2 லட்சம் ரூபாய். இப்படியே நீ கடன் சுமை அதிகமாக என்ன பண்ணுவோம், தற்கொலை செஞ்சுக்குவோம். இல்ல அப்படின்னா வந்து என் பிள்ளைய காப்பாற்றணும் திருட போவோம் எங்கேயாவது. இதான் நடக்கும். அப்ப கடைசியில் என்ன ஆகும், உனக்கு ஏற்பட சூழ்நிலைமை உன் சுற்றில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஏற்படும் போது மொத்த மக்களை வீதியில் இறங்கி போராடி 50 வருஷமா என் நாட்டை எவன்டா ஆண்டான் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டை போய் கொடுத்துவீங்க. அதான் நடக்கும். அதான் இலங்கை நடந்துச்சு. விரைவில் தமிழ்நாட்டுக்கு வரும், குறிப்பா இந்தியாவுக்கு வரும். ஐயா பாரத பிரதமர் மோடி எல்லாத்தையும் தனியார் நிறுவனத்தில் வித்துட்டாரு. முன்னாடி பேசின அண்ணன் கூட சொன்னாரு, ஒரு தனியார் பேருந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா அந்த பேருந்து எங்க ரோட்ல அந்த பஸ் தாங்க ஓடுது. 20 வருஷமா. அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேருந்து புதுசா வரும்போது எப்படி பலன் இருந்துச்சோ இன்றைக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா ஒரு அரசு பேருந்து 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த பேருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது கடன்னு ஓடிட்டு இருக்கு. இப்ப என்ன காரணம், முறையற்ற நிர்வாகம், திறனற்ற நிர்வாகம். அப்ப இந்த நிர்வாகத்தை யார் ஆடுறோம், நம்ம தேர்ந்தெடுத்து வச்ச ஆட்சியாளர் கேடு கட்டவர்கள். அப்ப இப்படிப்பட்ட ஆட்சியாளரை தூக்கி ஆட்சியில உட்கார வச்சுட்டு நிர்வாகத்தை சரியா பாருங்க எப்படி பார்ப்பாங்க. அப்ப ஒரு தனியார் முதலாளி ஒரு பேருந்துக்கு 3 பேரை நியமிச்சிருக்கான். எப்படி, ஒரு டிரைவர், ஒரு கண்டக்டர், அதை பழுது பார்க்குவதற்கு ஒரு ஆள். சிறப்பா அந்த பேருந்து நடத்திட்டு இருக்கான். ஆனா நம்ம ஊர்ல அரசு அன்புல கேட்டுக்க, ஒரு அரசு பேருந்துக்கு 12 தொழிலாளிகள். அப்புறம் அரசு பேருந்து நட்டத்தில் ஓடாம என்ன பண்ணும், ஒரு அரசு பேருந்துக்கு 12 தொழிலாளிகள். இதுல வேற நட்டத்தில் ஓடுறது இல்லாம அரசு பேருந்து தொழிலாளர்களுக்கு பிடித்து வைத்த தொகையையும் இன்னும் கொடுக்கல. அவங்க தொகையை தின்னு கொளிச்சுட்டாங்க. ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், கிடையாது. கடன் வாங்கி வாழ்க்கையை நடத்துறோம். ஒரு மனிதன் கடன் வாங்காமல் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எப்படிப்பட்ட திட்டத்தை கொடுக்கணுமோ அதை சீமான் கொடுத்திருக்காரு. நல்லா சிந்திச்சு பாருங்க. எல்லோருக்கும் அரசு வேலைங்க, எல்லோருக்கும் அரசு வேலை. என் ஆயா வந்து காட்டுல வேலை செய்யற பூ பறிக்க தெரியுமா, பூவுல இருந்து ஒரு நறுமண தொழிற்சாலை. என் ஆயாவுக்கு அரசு வேலை, என் பிள்ளைக்கு அரசு வேலை, எனக்கு அரசு வேலை. இதாங்க நல்லாட்சி. அதை பண்றமா கிடையாது. நமக்கு தான் வந்து குடிக்கிறதுக்கு சாராயம், ஓட்டுக்கு 500. எதன் அடிப்படையில் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறோம். முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு, ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அதை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துபவன் தேச துரோகி. நாமெல்லாம் தேச துரோகிங்க. நானும் ஒரு தேச துரோகி, நீங்களும் ஒரு தேச துரோகி. நாங்க தெரிஞ்சிட்டோம். நல்ல ஆட்சியை எங்கள் பேர குழந்தைகளுக்கும் எங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். பாருங்க, பொல்யூஷன், காற்று மாசுபாடு டெல்லியில வந்துருச்சு. ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு முன்னே வந்துருச்சு. என் பேர பிள்ளைங்க சுவாசிக்கிறதுக்கு நல்ல காற்றாவது கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த அரசியல் எடுத்துக்கணும். எப்படி சீமான் மட்டும் கொடுத்துருவாரு. சூழியல் அரசியல். கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு ஆண்டுக்கு 10 லட்சம் பனை விதைகள், ஒரு மிகப்பெரிய புரட்சி. யார் ஏற்படுத்தினா? நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சிக்காரன் பண விதையை கையில தொட்டதுனாலதான் திமுக பண விதை அள்ளிக்கிட்டு ஓடுற குளத்துக்குள்ள. யாரு உதாரணம்? சீமான நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான். ரத்தம் நல்லா தெரிஞ்சுக்க, குருதி. எவனாவது ஊர்ல அடிபட்டு கிடந்தா போதும், பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்சியில உறுப்பினர் அடைஞ்சிருப்பாப்ல நம்ம தம்பி. எந்த நிகழ்வுக்கும் வரமாட்டாப்ல. மக்களை திமுக அதிமுக பெரிய முதலாளி, ஊருக்குள்ள வெள்ள சட்டை, அண்ணே ரத்தம் வேணும். யாரு கேப்ப? நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கிட்ட. அப்போ ஒரு ரத்தம் கொடுக்க கூட இந்த திமுக அதிமுக பயம். ரத்தம் கொடுத்தா செத்து போடுமோ, ரத்தம் குறைஞ்சிருமோ அப்படின்னு. அப்ப சீமான நாம் தமிழர் கட்சி எப்படி கொடுக்கறாங்க? ஒரு உணர்வு, ஒரு தேசப்பற்று. ரத்தம் கொடுத்து நம் பிள்ளைகள் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு தேசப்பற்று. யாருக்கு வந்துச்சு? யார் இந்த மணல்ல விதைச்சா? சீமான் வச்சிருக்கான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரம் தானே மக்களுக்கு தேவை. அதை விடுத்துட்டு நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கோம். கடந்த தேர்தல்ல நான் இதை இங்க பதிவு பண்ண விரும்புறேன். கடந்த தேர்தல்ல இந்த எளிய பிள்ளைகள், படித்த பிள்ளைகள் கஷ்டப்பட்டு இந்த மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட 30 லட்சம் இளைஞர்கள் காசை வாங்காம நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்தினாங்க. இன்னைக்கு அந்த எளிய பிள்ளைகள் தங்களுடைய மொத்த உழைப்பையும் இழந்து நிற்கதியற்று உங்களை நம்பி தெருவில் வந்து நிக்கிறான். இதை நிக்க வச்சது யாரு? இந்த திமுகவும் பாரதிய ஜனதாவும் தான். வளர்றா 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 சீமான் நாம் தமிழர் கட்சி வளர்றா. எப்படிரா இந்த இளைஞர்கள் எல்லாம் எல்லாரும் இந்த திமுக இந்த நாம் தமிழர் கட்சியிலே போய் சேர்றான் அப்படின்னு திமுக காரனுக்கு பொறுக்கல, முடியல. ஒரு அப்ப திமுக, அப்ப அதிமுக, சித்தப்ப திமுக அதிமுக எல்லாருமே திமுக அதிமுக பயணிக்கின்றாங்க. ஆனா நாம் பிள்ளை வந்து நாம் தமிழர் கட்சியில உறுப்பினர் சேர்ந்துட்டான். அப்ப இதுக்கு என்ன காரணம்? எப்படி மட்டும் சேர்றான் அப்படின்னா
தூய தத்துவத்தை நல்ல அரசியலை பேசுகின்றான். அப்ப அவனை எப்படி வீழ்த்துறது? 7% வாக்கு 2021 சட்டமன்ற தேர்தலை வாங்கிட்டாங்க. இவங்களை இப்ப முடக்கல அப்படின்னா மொத்தத்தையும் தமிழ்நாட்டை முடிச்சுவாங்க. நம்ம கலைஞர் படத்தை பாக்கெட்ல வைக்க முடியாது, இந்த திமுக அதிமுக வேட்டையும் கட்ட முடியாது, நம்ம வாழ்ந்த அரசியல் வாழ்க்கையை முடிவு பண்ணிடுவாங்க, மொத்தத்தையும் மூட்டை கட்டி முடிக்க வச்சுருவாங்க அப்படின்னு பயந்துட்டு நல்ல திட்டம் போட்டு இந்த கரும்பு விவசாய சின்னத்தை அபகரிச்சுட்டான் பிஜேபி, பாரதிய ஜனதா. அதுக்கு துணை என்னது யாரு? இந்த திமுக, திருட்டு திராவிடர்கள் முன்னேற்ற கழகம். அதான் திருட்டு திடர்கள் முன்னேற்ற கழகம். என்ன பண்ணாங்க? சின்னத்தை கட் பண்ணும். இதே 2021 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வாக்கு செலுத்தி எந்த ஒரு கட்சி பிள்ளைகளும் இந்த அளவுக்கு வாக்கு கேட்க மாட்டாங்க. தெரு தெருவா ஒவ்வொரு வீட்டையும் தட்டி வாக்கு கேட்டாங்க. இவங்க தெரு தெருவா ஒவ்வொரு வீட்டையும் தட்டி வாக்கு காசு கொடுத்தாங்க. அதான் பண்ணாங்க. மக்களை புரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு மக்களும் எப்படி கஷ்டப்படுற மக்கள் வாழ்வாதார சூழ்நிலையை பார்த்தோம். நெஞ்சு வெடிக்க கத்துறோம். அதனாலதான் கத்துறோம். ஒவ்வொரு வீட்டையும் தட்டி 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 வாக்கு கேட்டோம். கஷ்டப்பட்டு கரும்பு விவசாய சின்னத்துக்கு 7% வாக்குகளை பெற்றோம். இன்னைக்கு அதை இதுக்கு மேல விட்டா 7, 14,000, 15,000 2026 சீமான் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்துவாரு. நம்ம இனிமே திமுக அதிமுக வேட்டியை கட்ட முடியாது. பயந்து போய் சின்னத்தை முடக்கிட்டான். 2021 வாக்கு கேட்கும் போது இந்த திமுக எப்படி பரப்புரை பண்ணாங்க? நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தினா மதவாத கட்சி பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்குள்ள பூந்துரும் பாய், நீங்க நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தாதீங்க, காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வாக்கு செலுத்துங்க அப்படின்னு கேட்டாங்க. எப்படா வாக்கு நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தினா பாஜக எப்படா உள்ள போறோம்? அப்ப நாம் தமிழர் வாக்கு போறோம் பாஜகவுக்கு போற மாதிரி ஓட்டு மெஸ்ல செட் பண்ணி வச்சாங்களா? அதுக்கு நீங்க துணை நின்னீங்களா? சிந்திச்சு பாருங்க சொந்தங்களே. அப்ப எப்படி எல்லாம் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணும்னு இந்த திமுக போட்டி போடு. அப்ப நல்லவனை வீழ்த்தாங்க. இந்த எல்லா கொடூர ஆட்சியுமே இருக்குது. நல்லவனை வீழ்த்தான் இவ்வளவு ஆட்சியுமே அதிகாரமும் இயங்கிட்டு இருக்கு. அப்ப சிந்திச்சு பாருங்க அன்பு சொந்தங்களே. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வாக்குகளை பெற்று இந்த எளிய பிள்ளைகள் 30 லட்சம் பிள்ளைகள் பணத்திற்காக விலை போகாமல் 30 லட்சம் தன்மானமிக்க படித்த பிள்ளைகள் உண்மையின் பக்கம் சத்தியத்தின் பக்கம் நின்று 30 லட்சம் வாக்குகளை செலுத்தினார்கள். இப்ப இந்த சின்னத்தை கரும்பு விவசாய சின்னத்தை முடக்குனா கட்சியோட வளர்ச்சியை மொத்தமா தடுப்பு நிறுத்தியலாம் சொல்லிட்டு சின்னத்தை அபகரிச்சுட்டாங்க. இல்லாத சாக்கு போக்கு. இப்ப இவங்களை சின்னத்தை கொடுக்க கூடாது, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு, தீர்ப்பு இல்ல. யாரோட உழைப்பு? இவ்வளவு இளைஞரோட உழைப்பு. இந்த உழைப்புக்கு என்ன தீர்வு? வர இருக்கின்ற தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தல், நாம் தமிழர் கட்சி எந்த சின்னத்தை பெற்று மக்கள் மத்தியில் உங்களை நம்பி நாங்கள் நிற்கின்றோமோ அந்த சின்னத்தில் நாம் தமிழர் கட்சியின் கரூர் பாராளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் ஐயா மருத்துவர் கருப்பையா ஒரு சாதாரண ஆள் கிடையாது. கிட்டத்தட்ட கட்சியில 10 ஆண்டுகளுக்கு மேலாக பயணிக்கின்றார். கரூர்ல கேஜி ஹாஸ்பிட்டலோட ஓனர். எந்த ஒரு எளிய மக்களும் எளிதாக சந்திக்கக்கூடிய நபர். எப்படியாவது இவரும் படித்தவர், MBBS MD MCH முடிச்சிருக்காரு. ஒரு படித்த வேட்பாளர், இவ்வளவு படித்தவர் ஏன் ஒரு சிறிய கட்சியில போய் இணையணும்? சிந்திச்சு பாருங்க அன்பு சொந்தங்களே. சரியானதை படித்த பிள்ளைகள் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சரியானது தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப என்ன பண்ணும்? இந்த அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும். கஜா புயல் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது. இந்த கஜா புயல்ல மொத்த மக்களுமே தன் வாழ்வாதாரத்தை இழந்து தெருக்கோடியில் நின்ற போது தனி ஒரு மனிதனாக ஒரு பெரும் படையை கட்டி இந்த மக்களுக்காக 2 மாத காலமாக அந்த பட்டுக்கோட்டை பகுதியிலே தங்கியிருந்து மக்களுக்கு ஒரு புதிய வாழ்வாதாரத்தை அமைத்து கொடுத்தவர் ஐயா கருப்பையா அவர்கள். அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். அவர் மக்களுக்காக செய்த தியாகங்கள் அவரை இந்த தேர்தலில் வெல்ல வைக்கட்டும். வர இருக்கின்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல். இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும். காங்கிரஸ் சொன்னாலே அம்மையார் ஜோதிமணி தான் இங்க ஞாபகத்தில் வருது. கரூர்ல இதெல்லாம் எப்படிப்பட்ட வேட்பாளரை தேர்ந்தெடுக்க பாருங்க. அன்பு சொந்தங்களே, சிந்திச்சு வாக்கு செலுத்துங்கள். வர இருக்கின்ற தேர்தலில் ஐயா மருத்துவர் கருப்பையா அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைக்குமாறு தங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் தமிழர்.